சூரியன் புதன் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூரியன் புதன் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 4 மாச காலம் சூரியன் புதன் சேர்ந்தே தான் இருக்கும். சூரியன்ல இருந்து 27 டிகிரி தான் தள்ளி புதன் இருக்காரு. புதன் வந்து சூரியனை முதல் ரவுண்ட்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா, சன்னுக்கு பக்கத்துல மெர்க்குரி இருக்கும். சோலார் சிஸ்டம்ல மெர்க்குரி தான் சன்னுக்கு அடுத்த கிரகம். மெர்க்குரி தான். மெர்க்குரி அப்படின்னா புதன். அந்த புதன் வந்து 27 டிகிரி தான் சூரியனை விட்டு தள்ளி இருக்கு. அதனால 27 டிகிரி சுற்றளவுல சூரியனை எப்பவுமே புதன் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்துது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கோ அதே கட்டத்துல, இப்ப சூரியன் வந்து மிதுனத்துல இருக்காரு அப்படின்னா சூரியன் கூட மிதுனத்திலேயே புதன் இருப்பார், அல்லது ரிஷபத்துல இருப்பார், அப்படி இல்லைன்னா கடகத்துல இருப்பார். அதுக்கு மேல புதனால தூரமா போகவே முடியாது. அது அப்படி பார்க்கும்போது வருஷத்துல 3 பிரிச்சோம்னா 12 மாசங்கள்ல 4 மாத காலம் சூரியன் புதனும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. 4 மாத காலங்கள் இந்த பக்கம் ரிஷபத்துல இருப்பார், 4 மாத காலங்கள் அந்த பக்கம் கடகத்துல இருப்பார், மிச்ச 4 மாத காலங்களும் சூரியன் கூடவே தான் புதன் இருப்பார். அப்போ அந்த 4 மாத காலங்களும் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அதிர்ஷ்டகரமான இருக்க வாய்ப்பில்லை.